அனைவருக்கும் வணக்கம். புவி கண்காணிப்புக்கான அதிநவீன EOS-08 உட்பட 2 செயற்கைக்கோள்கள் SSLV D3 ராக்கெட் மூலம் அக்டோபர் 16 இன்று காலை சரியாக 9:17 மணியளவில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான 6 மணி நேர கவுண்டவுன் இன்று அதிகாலை 3 மணியளவில் தொடங்கிய நிலையில் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. EOS-08 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன EOS-08 என்னும் இந்த செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்தது. EOS-08 செயற்கைக்கோள் மொத்தமாக 176 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் ஓராண்டாகும். இது தரையில் இருந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதில் எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃப்ராரெட் பேலோடு, குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம், ரிப்ளெட்டோமெட்ரி பேலோடு மற்றும் சிக் UV டோசிமீட்டர் ஆகிய 3 ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. EOIR கருவி பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, இரவில் துல்லியமான படம் எடுக்க உதவி செய்யும். இதேபோல் GNSSR கருவி கடற் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பதம் மதிப்பீடு, நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். சிக் UV டோசிமீட்டர் விண்ணில் UV கதிர்வீச்சு அளவை கண்காணித்து எச்சரிக்கை அளிக்கும். இது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது. மேலும் எதிர்கால தொழில்நுட்ப தேவைக்கான ஆயுதங்களை இந்த கருவிகள் மேற்கொள்ளும். இந்த ராக்கெட்டில் ஸ்பேஸ் கிட்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டார்அப் நிறுவனம் வடிவமைத்துள்ள 200 கிலோ எடை கொண்ட SR டெமோசாட் என்னும் நானோ செயற்கைக்கோளும் செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. கடந்த சில ஆண்டுகளாக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளால் பாதுகாப்பில் இந்தியா தன்னம்பிக்கை அடைந்து வருவதாகவும், இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் உலகளாவிய மையமாக படிப்படியாக உருவாகி வருவதாகவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வியாழக்கிழமை தெரிவித்தார். செங்கோட்டையின் அரண்மனையில் இருந்து தனது சுதந்திர தின உரையில், ஒரு காலத்தில் பாதுகாப்பு பட்ஜெட்டின் பெரும்பகுதி வெளிநாட்டில் இருந்து இராணுவ வன்பொருட்களை வாங்க பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் கவனம் செலுத்தியது. பாதுகாப்பு துறையில் நாம் தன்னிறைவு பெற்றுள்ளோம். இன்று பாதுகாப்பு உற்பத்தியில் தனக்கென்று தனி அடையாளம் உள்ளது. பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவாகி வருகிறது என்றார். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு ஏற்ப ஆயிரக்கணக்கான பொருட்கள் இந்திய தொழில்துறையில் இருந்து கொள்முதல் செய்யப்படும். பல சாதகமான சுதேசியமயமாக்கல் பட்டியல்களின் அறிவிப்பு உட்பட தொடர்ச்சியான முடிவுகளை எடுப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ஆயுத படைகளை பிரதமர் பாராட்டினார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி உள்நாட்டு உற்பத்திக்காக மொத்தம் 5600 பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்வதை நம்பியிருந்தது இந்தியா. இன்று பல நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி 2023 ஆண்டு டு 2024 ஆண்டு பாதுகாப்பு உற்பத்தி 1.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. அதே நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதி 2022 டு 2023 விட 32.5% அதிகரித்து ரூபாய் 21,083 கோடியை தொட்டது. 2024 டு 2025 முதல் காலாண்டில் ரூபாய் 6,915 கோடி மதிப்புள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் பாதுகாப்பு ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2023 டு 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் ரூபாய் 3,885 கோடியாக இருந்ததை விட இந்த தொகை 78% அதிகமாகும். ஜூன் மாதம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு துறையில் தனது பார்வையை கோடிட்டு காட்டினார். 2028 டு 2029 ஆண்டிற்குள் இராணுவ வன்பொருள் ஏற்றுமதியை ரூபாய் 50,000 கோடியாக உயர்த்த அரசு முனைப்புடன் செயல்படும் என்றார். மதிப்பீடுகளின்படி இந்திய ஆயுதப்படைகள் அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில்
சுமார் 130 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மூலதன கொள்முதலில் செலவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் இப்போது இறக்குமதி செய்யப்பட்ட ராணுவ தளவாடங்களை சார்ந்திருப்பதை குறைக்க விரும்புகிறது மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஆதரிக்க முடிவு செய்துள்ளது. அடுத்த செய்தி, ரஷ்யாவிடமிருந்து கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் இந்தியா சுமார் ரூபாய் 23,500 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததன் காரணமாக அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தது. ஐரோப்பிய நாடுகள் பலவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கைவிட்டன. இதையடுத்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்தது. தொடக்கத்தில் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்களிப்பு 1% இருந்தது. இப்போது 40% அதிகரித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ரஷ்யாவிடமிருந்து ரூபாய் 23,500 கோடி மதிப்பில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் ரஷ்யா உருவெடுத்துள்ளது. ரஷ்யாவின் மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 47% சீனாவுக்கு செல்கிறது. இதற்கு அடுத்து 37% இந்தியாவுக்கும், 7% ஐரோப்பிய யூனியனுக்கும், 6% துருக்கிக்கும் செல்கிறது. கச்சா எண்ணெய் மட்டுமல்லாது ரஷ்யாவில் இருந்து நிலக்கரியும் சீனா மற்றும் இந்தியா அதிகம் இறக்குமதி செய்கின்றன. கடந்த 1.5 ஆண்டுகளில் ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் 45% சீனாவுக்கு சென்றுள்ளது. இதற்கு அடுத்து இந்தியா 18%, துருக்கி 10%, தைவான் 5% என்று ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தனது எரிபொருள் தேவையில் 85% இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்து வருகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் 85% எரிபொருள் சார்ந்த பொருளாகவே உள்ளன. இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகத்தை தங்கள் நாட்டு பணத்திலேயே மேற்கொள்கின்றன. அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்பு என்பது உலகம் 3ஆம் உலகப் போருக்கு நெருங்கியுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களின் கூட்டாளி ஒருவர் கொந்தளித்துள்ளார். ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினரும் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களின் கூட்டாளியுமான மிகைல் செரேமெட் என்பவரே ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் ஊடுருவியுள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை உக்ரைன் படைகள் குர்ஸ்க் பகுதியில் எல்லை கடந்து ரஷ்யாவுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை முன்னெடுத்தது. உக்ரைன் படைகளின் அதிரடி நடவடிக்கையால் பல மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதுடன் சுமார் 2 லட்சம் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் நெருக்கடியும் உருவானது. தற்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள சுட்ஜா நகரை உக்ரைன் படைகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையே உக்ரைனின் இந்த நடவடிக்கைகள் 3ஆம் உலகப் போருக்கு காரணமாகும் என்று மிகைல் செரேமெட் அவர்கள் கொந்தளித்துள்ளார். ரஷ்ய மண்ணில் பிரிட்டன், அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்துவதும், பொதுமக்கள் மீதும் ரஷ்யா உள்கட்டமைப்பு மீதும் தாக்குதல் நடத்துவதும் ரஷ்ய மண்ணின் மீதான தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் பங்கேற்றதற்கான மறுக்க முடியாத ஆதாரம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கண்டிப்பாக உலகப் போருக்கான ஒத்திகை என மிகைல் செரேமெட் அவர்கள் கொந்தளித்துள்ளார். அத்துடன் ரஷ்யா மீதான தாக்குதலுக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கும் என்றே தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. இதனிடையே குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகளின் முன்னேற்றம் என்பது ரஷ்யாவை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அவர்கள் திட்டமிட தவறியுள்ளதாகவும் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.